சொல்லு ரேவதி. மாமா, ஆபரேஷன் தியேட்டர் கதவை தட்டுறோம். உள்ள இருக்கிற யாருமே கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. திறக்க மாட்டாங்க? ஆமா மாமா, நாங்க எல்லாரும் எவ்வளவோ தட்டி பார்த்துட்டோம். உள்ள இருந்து எந்த சத்தமும் வரல. அந்த கொலைகார பாவி அப்போ ஏதாவது பண்ணிடுவானோன்னு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வாங்க மாமா. நீ போலீஸ்க்கு உடனே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க அங்க வந்துருவோம். ஓகே மாமா. மரியாதையா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உயிரோட போய் விட மாட்டேன். கதவு திறடா. டாக்டர் நிறுத்துங்க. ஆபரேஷன் ப்ரொசீஜரை இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அதுக்குள்ள எதுக்கு இந்த இன்ஜெக்ஷன்? இது என்ன இன்ஜெக்ஷன்? மெடிக்கல் புரோட்டோகால் படி இந்த மருந்தை இப்ப பேஷண்ட்டுக்கு நீங்க போடவே கூடாது. நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? உங்ககிட்ட தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, தேவையில்லாம ஆர்கியூ பண்ணாத. விடுங்க. விட போறீங்களா இல்லையா? கதவை திறங்க. கதவை திறங்க. விடுங்க. என்னக்கா யாருமே திறக்கல. கதவை திறங்க. அப்பாக்கு ஏதாவது ஆயிடும் போதுதா. ஒண்ணு கேட்க மாட்டீங்க. விட போறீங்களா இல்லையா? விடுங்கறல்ல. விடுங்க. விடுங்க. அப்பா விடுங்க. 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 விடுங்கறல்ல. விடுங்க. எஸ் சார், இவங்க சொல்றது உண்மைதான். என் வீட்டுல என்ன அடைச்சு வச்சுட்டு இங்க எனக்கு பதிலா ஒருத்தன் அனுப்புனது அந்த சிவனாடியா தான் இருக்கும். மொத்தமா மாட்டணுமா? கடவுளே, இதுல இருந்து எப்படியாவது நாங்க தப்பிச்சிடணும். சார், அவனை கூட்டிட்டு போய் விசாரிங்க சார். இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க சார். இவனை இப்பவே ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் யார் இவனை இங்க அனுப்பி வச்சதுன்னு மொத்த விவரத்தையும் நாங்க வாங்குறோம். இவனை கூட்டு வாங்க. தேங்க்ஸ் மாமா. நீங்க சரியான டைமுக்கு இங்க வரலனா என்ன நடந்திருக்கும்னு என்னால யோசிக்க கூட முடியல. கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. ரேவதி, உன் அப்பாவை நம்ம வேற ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாம். மேடம், இங்க நடந்த விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் ஹாஸ்பிட்டல்ல இப்படி ஒரு காரியம் நடந்திருக்க கூடாது. நான் இதுக்கு மேல டிலே பண்ணாம முதல்ல ராஜராஜன் சாருக்கு ஆபரேஷன் பண்றேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. சின்னத்த, என்ன மறுபடியும் கோவிலுக்கு போறீங்களா?
எப்படி இவ்வளவு கரெக்டா சொன்னீங்க? மாமாக்கு ஆபரேஷன் நடக்கிற நேரம் அவர் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாமேன்னு பார்த்தேன். சின்னத்த, இது வரைக்கும் நீங்க பண்ண அர்ச்சனையால தான் இவ்வளவு பெரிய விஷயமே நடந்திருக்கு. இன்னைக்கு இது போதும். ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் தயவு செய்து அத்தை கூடயே இருங்க. மாப்பிள்ள சொல்றது சரிதான். நீ இங்கே இரு சந்திரா. இங்க நடந்த அத்தனை அநியாயத்துக்கு பின்னாடியும் அந்த சிவனாண்டி தான் இருக்கான். அன்னைக்கே அவனை உயிரோட விட்டதுனாலதான் இன்னைக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை நமக்கு வந்திருக்கு. என் பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சது பத்தாதுன்னு இப்ப அவரு உயிரையும் எடுக்க துணிஞ்சிருக்கானா அவனை சும்மா விடக்கூடாது. சுவாதி, போனை கொடு. அக்கா யார்கிட்ட போன்ல பேசுறா? என் புருஷனுக்கு எதிராக ஏதாவது பண்ண போறாளா? எனக்கு இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட என் புருஷன் தான் முக்கியம். அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். இந்த நேரத்துல இவ்ளோ கோவமா யார்கிட்ட போன்ல பேசுறாங்க? அம்மா வந்ததும் கேட்கலாம்க்கா. இல்ல சந்திரா, எனக்கு வர பேரை பத்தி நான் கவலைப்படல. எனக்கு இவனுங்க சாகணும். என் பொண்ணுங்க இதுக்கு மேலேயாவது நிம்மதியா இருக்கணும். மருமகளே, என்னதான் இருந்தாலும் அவ உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷம்மா. சந்திரா, இந்தா. அக்கா, எதுக்குக்கா இதை என்கிட்ட கொடுக்குற? எல்லாம் காரணமா தான் சொல்றேன் சந்திரா. பிள்ளைங்களை பெத்தது நானா இருக்கலாம், ஆனா அவங்கள வளர்த்தது நீதானே. அவனை விட நாங்க தானே உனக்கு முக்கியம். இந்தா, நீயே உன் கையால இவங்களை சுட்டு தள்ளு.